பிள்ளைகளே, எலியா என்கிற மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி, தேவனுக்காக மிக வைராக்கியம் கொண்டவன், தேவனுடைய சத்தத்தை நேரடியாய் கேட்டு ஜனங்களுக்கு சொல்லக்கூடியவன், ஜனங்களுக்கு முன்பாக நின்று பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்பாக நின்று கர்த்தரே அல்லாமல் உலகத்தில் தெய்வம் இல்லவே இல்லை என்று வைராக்கியமாய் ஆண்டவரை காண்பித்தவன் இந்த எலியா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தவன், அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள இந்த எலியா ஒரே ஒரு பெண்மணியை பார்த்து மிகப்பெரிய பயத்தினாலே கவ்வப்பட்டிருக்கிறான், பிடிக்கப்பட்டிருக்கிறான். வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது, எலியா பயந்து நடுங்கி போய் பிரயாணமாய் ஒரு நாள் பிரயாணமாய் போய் எங்க அமர்ந்திருக்கிறாரு? சூறை செடி கீழே அமர்ந்திருக்கிறாரு. அமர்ந்தவர் சும்மா இல்ல, ஒரு ஜெபத்தையும் செய்து விடுகிறார். கர்த்தாவே, நீர் என்னை எடுத்துக்கொள்ளும், போதும், enough, என் ஊழியம் போதும், என் வாழ்க்கை போதும், முடிவுக்கு வரட்டும், எனக்கு மரணத்தை கொடுங்கன்னு கேட்கிறார். ஐஸ்வர்யத்தை கேட்கல, மிகப்பெரிய ஆஸ்தியை கேட்கல, சத்ருவின் தலையை கேட்கல. இவன் ஜெபம் வித்தியாசமா இருக்கு. எனக்கு என்ன கொடுங்க? மரணத்தை கொடுங்கன்றாரு. டெத் வேணும்ன்றாரு. நான் சாகணும் நினைக்கிறேன்றாரு. சில நேரத்தில் எப்ப தெரியுமா அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு வரும்? மிகப்பெரிய வலி, மிகப்பெரிய வேதனை வரும்போது டாக்டர் ஊசி கொடுத்துவாங்க. ஒரு மருத்துவமனைக்கு போனா அநேக ரத்தத்தை எடுப்பாங்க, ஊசியை குத்துவாங்க. அவன் சொல்லுவாங்க, டாக்டர் தயவு செய்து கொன்றுங்க டாக்டர். எப்ப சொல்லுவாங்க? வலி தாங்க முடியாது, ரத்தத்தை எடுத்து 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 என்ன பண்ணுவாங்க? நீங்க ஒண்ணும் இல்லை, இந்த டயாலிசிஸ் பண்றாங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்களேன். ஐயோ மரண வலி, வாரத்துக்கு 2 முறை 1 முறை இப்படியெல்லாம் ரத்த மாற்று முறை பண்ணி உடம்பெல்லாம் கழுத்துல குத்தி நரம்பை எடுத்து தேடி தேடி அங்கங்க வீங்கி போயிருக்கோம். அவங்கள என்கிட்ட நான் பேசும்போது சொல்லுவாங்க, ஐயோ நான் செத்தா நல்லா இருக்கும் பிரதர், வலி தாங்க முடியல, ஊசியை குத்தி ரத்தத்தை எடுக்கிறாங்க, ஏத்துறாங்க, எடுக்கிறாங்க, ஏத்துறாங்க, வலி தாங்க முடியல, செத்தில்லாமான் இருக்கும். மரணம் தான் வர மாட்டேங்குது. யார் யாருக்கோ மரணம் வருது, எனக்கு மரணம் வரல, வலி தாங்க முடியல. ஏன் இந்த வார்த்தை எப்ப வரும்? வலியின் வெளிப்பாடு, வலியின் வேகம், வலியின் தாக்கம். போதும் கர்த்தாவே என்று எடுத்துக்கொள்ள நம்மளை அறியாமலே வார்த்தையே வந்துவிடும். குடும்பத்தில் சண்டை போடும்பொழுது, இல்லை ஏதாவது ஒரு பாரம் நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி அழுத்தும் போது நாம் சொல்லுவோம், ஐயோ கர்த்தாவே என்னை எடுத்துக்கொண்டால் நலமாயிருக்குமே என்று சொல்லுவோம். ஏன்? வலியின் வேகம் அதிகரிக்கும் பொழுது, பிரச்சனையின் வேகம் அதிகரிக்கும் பொழுது நம்மளால இந்த பிரச்சனையை யூகிக்க முடியாமல், தாண்ட முடியாமல், யோசித்து புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது, போதும் ஆண்டவரே இது மேல வாழ முடியாது, வாழ தகுதியற்றவனா இருக்கிறேன், என்னை எடுத்துக்கொள்ளும், தாங்க முடியவில்லை. இப்போ எலியா பக்தி உள்ளவன் தான், ஆராதனை அபிஷேகத்தை உணர்ந்தவன், தேவ வசனத்தை உணர்ந்தவன், தேவன் யார் என்று தெரியும், தேவ வார்த்தையை நேரடியாய் பெற்றுக் கொள்கிறவன், தேவ அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறவன். இப்ப என்ன சொல்றான்? வலியின் மிகப்பெரிய பாரம் என்ன அழுத்துகிறது சொல்றான், தயவு செய்து என்னை எடுத்துக்கொள்ளும், போதும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இவன் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு காரணம், முதல் காரணம் பயம். பயம். எசேபேல் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அதுக்கு மறுப்பு இல்ல, மாற்றுக்கிறது இல்ல, அவ அப்படி செஞ்சிருவான். ஏன்னா இவனுக்கு தெரியும், எலியாவுக்கு தெரியும், எசேபேல் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அது அப்படியே என்ன பண்ணுவா? செஞ்சு முடிக்காம தூங்க மாட்டா. இதுக்கு எந்த எல்லைக்கு வேணா போவா. எனக்கு ஒண்ணு தெரிஞ்சு போச்சு, ஏசப்பா அவ சாவடிக்கிறதுக்கு முன்னாடி, அவ கையில என் தலை சாயறதுக்கு முன்னாடி தயவு செய்து நீங்க எடுத்துருங்க. அவ கையில செத்து அந்த அவமானம் உமக்கு வரக்கூடாது, நீரே எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. ஏன்? இவன் ஒரு வார்த்தையை நம்புறான். அவ சொன்னா நிச்சயம் என்ன பண்ணிடுவா? என்ன கண்டுபிடிச்சு ஆட்களை வச்சு வேவு பார்த்து எப்படியாவது கொன்னு குவித்துடுவான்னு அவன் என்ன பண்றான்? அதை நம்பி பயத்து நிமித்தம் சொல்றான், போதும் கர்த்தாவே. வலியின் வேகத்தை உணர்ந்து சொல்லுகிறான். இப்போ அவனுக்கு தேவை ஒரு சிறந்த மருத்துவர்,
நல்லாதான் வேகமா ஓடினான், வைராக்கியம் உள்ளவன் தான். ஏதோ இடத்துல ஒரு பயம் அவனை கவ்வி பிடித்து விட்டது. இப்போது அவனுக்கு தேவைப்படுவது ஒரு சிறந்த வைத்தியர், இந்த பயத்தை நீக்கக்கூடியவர். ஆவிலே தோய்ந்து போயிருக்கிறான், மாம்சத்திலே தோய்ந்து போயிருக்கிறான். தோய்ந்து போன இவனுக்கு சரியான மருத்துவர் தேவைப்படுகிறார். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியில ஏதோ ஒரு காரியத்துல யாரோ சொல்ற வார்த்தையை கேட்டு, ஐயோ இதை ஆண்டவரே எப்படி தாண்ட போறேன்? எசபேலே சொல்லிட்டா, அவங்களே சொல்லிட்டாங்க இது மாறாதுன்னு, இவங்களே சொல்லிட்டாங்க இது நடக்காதுன்னு. இனிமேல் எப்படி மாறும், எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியம்? அவங்களே சொல்லிட்டாங்க, டாக்டரே சொல்லிட்டாங்க, அந்த மனுஷனே சொல்லிட்டாரு, அவர் அனுபவிச்சு சொன்னாரு இது எப்படி சாத்தியம் என்று. எலியா தோற்று போய் எலியா பாதிக்கப்படுது போல ஒருவேளை உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் பாதிக்கப்பட்டு, போதும் கர்த்தாவே அவர்களே சொல்லிவிட்டார்கள் இனிமே சாத்தியம் இல்லை என்று ஒருவேளை நீங்க நம்பிக்கை இழந்திருப்பீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு சிறந்த வைத்தியர் உண்டு, சிறந்த மருத்துவர் உண்டு. எதெல்லாம் நம்பிக்கை இருக்கிறீங்களோ அதுல ஒரு புதிய நம்பிக்கை இறங்கி வந்து உங்கள் பயத்தை நீக்கி, உங்கள் அவிசுவாசத்தை நீக்கி, உங்களை சுகப்படுத்த நல்ல ஒரு மருத்துவர் இயேசு உங்களுக்கு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்ப நல்ல கையை தட்டி கமான் திருச்சபையே அல்லேலூயா, ஹalleluya. அநேக நேரத்தில் நம்ம சொல்ற வார்த்தை அவங்களே சொல்லிட்டாங்க, இனிமேல் இது மாறாது. அவங்களே இதுக்கு சாட்சி, இனிமேல் அது மாறாது. எதையோ ஒரு பிரச்சனைய, எதையோ ஒரு காரியத்தை உள்ளே வைத்துக் கொண்டு எசேபின் ஆவி சிந்தனையும் இதயத்தையும் பிடித்து கவ்வி கொண்டிருக்கிறது. ஆவி தோய்ந்து போயிருக்கிறது. எலியா வேகமாய் ஓடினவன் ஓட முடியாம சூறை செடி கீழ் அமர்ந்திருக்கிறான். வேகம் குறைஞ்சு போச்சு, பக்தி குறைஞ்சு போச்சு, விசுவாசம் குறைஞ்சு போச்சு, எல்லாமே குறைஞ்சு போச்சு. சூறை செடிக்கில் அமர்ந்து கிடக்கிறான். நோவே, வழியே இல்ல ஆண்டவரே, இனிமேல் என்ன இது செய்ய முடியாது, எல்லாமே லாஸ்ட் எவ்ரிதிங். அக்கினியை இறக்கினவனுக்கு நம்பிக்கை போச்சு, அதுல இருந்த வேகம் போச்சு, பக்தி போச்சு, தேவன் மேல் இருந்த அந்த மிகப்பெரிய வைராக்கியம் தடுமாறுகிறது. இன்னைக்கு ஒரு சிலர் அப்படிதான் சூறை செடிக்கையில் அமர்ந்து யாரோ ஒரு வார்த்தையை கேட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போய் இருக்கிறீங்க. இந்த ராத்திரி வேளை உங்களுக்கானது. ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார், தேவ பிள்ளையே, நான் ஒரு மருத்துவராய் இருக்க எசேபேல் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. எசேபேல் பயமுறுத்துகிற காரியங்கள் உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏனால் அழைத்தது நான், அபிஷேகத்தது நான், தெரிந்து கொண்டது நான், உன்னோடு கூட இருக்கிறேன், சிறந்த மருத்துவராய் நான் செயல்படுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. உலகத்தில் அநேக மருத்துவர் இருப்பாங்க. இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட், இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஒவ்வொன்று இருப்பாங்க. ஹை ஸ்பெஷலிஸ்ட், மவுத் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு, ஹேண்ட் ஸ்பெஷலிஸ்ட், ஹேர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிலாம் இருப்பாரு. ஆனால் நம்ம இயேசு எல்லாத்துக்குமே ஸ்பெஷலிஸ்ட் தான். சில பேர் ஜெனரல் டாக்டர் இருப்பாங்க. அவங்க எப்படின்னா ஃபீவர் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் காது வலினாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து நார்மலா எப்படின்னா குறிப்பிட்ட ஒரு இதான் அவங்களுக்கு ஸ்பெஷலா தெரியும். ஆனா இதையும் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, ஒரு அளவுக்கு அவங்களுக்கு ஆழமா தெரியும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கொடுக்குறேன் சரியாகனா இது ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருப்பாங்க, அங்கே போய் பாருன்னுவாங்க. யார் சொல்லுவா? ஜெனரல் டாக்டர் சொல்லுவாங்க, ஜஸ்ட் ஒரு 3 நாள் டேப்லெட் கொடுக்குறேன், பெயின் கில்லர் கொடுக்குறேன், காது வலிக்கு போடுங்க அப்படின்னா ஸ்கேன் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்பெஷலிஸ்ட் அங்கே இருப்பாங்க, அந்த தெருவில் அந்த ஏரியாவில் இருப்பாங்க, அங்கே போய் பாருங்க, நான் ஜெனரல் டாக்டர்னுவார். ஆமாவா இல்லையா? ஆனால் காதுக்கு பார்ப்பாரு, கண்ணு வலி போனால் பார்ப்பாரு, ஹார்ட்டுக்குன்னு பார்ப்பாரு, ஆனால் ஸ்பெஷலிஸ்ட் இல்லை. அப்படி தானே? நம்ம ஆண்டவர் ஜெனரல் டாக்டர் இல்லை, அவர் ஹெவன்லி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர். ஹalleluya.
பரலோகத்தினாலே முத்திரையிடப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட பரம வைத்தியர் எப்பேற்பட்ட வியாதிகளையும் வலிகளையும் பலவீனத்தையும் அவரால் சுகப்படுத்த முடியும். எப்பேற்பட்ட காரியங்களும் நீக்கி உங்களை வாழ வைக்க இந்த மருத்துவரால் மட்டுமே முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கையை தட்டி அல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வைராக்கியம் வரணும். என் மருத்துவர் எதையும் செய்வார், அவர் எனக்கு சிறந்த வைத்தியர். இந்த மருத்துவருக்கு இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் என்ன தெரியுமா? எதை கட் பண்ணணுமோ கட் பண்ணுவார், எதை சரி செய்யணுமோ அதை சொல்லுவாங்க. இது எக்ஸ்ட்ரா டாக்டர் பண்ண, இது எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்குதுங்க, இதை கட் பண்ணிடலான்னு. ஆமாவா இல்லையா? இது எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்குது, இதை கட் பண்ணிடணும், தேவையில்லாததுங்க அது பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்புறேன், விசுவாசிக்கிறேன், உங்க வாழ்க்கையில எதெல்லாம் அனாவசியமா வளர்ந்து கிடக்கும். நீங்க ஒரு விவசாயம் பண்றாங்கன்னு வைங்க, பண்ணும்போது ஒரு ஏதோ ஒன்று வேர்க்கடலை வச்சுங்களேன், இல்லை காராமணி, இல்லை மிளகாய் அப்படின்னு ஒரு இது போட்டு வளர்ப்பாங்க. வளர்க்கும் போது பக்கத்தில் நம்ம விதை போட்டிருக்க மாட்டோம், பக்கத்தில் புல்லுலாம் வளரும். எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? கிராமத்துக்கு போனீங்கன்னா தெரியும், சிட்டிலேயே உட்காந்தா என்ன தெரிய போகுது. கிராமத்துக்கு போனீங்கன்னா அழகா அப்படியே வளரும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாதது, நம்ம அதுக்கு விதையும் போட்டிருக்க மாட்டோம், தண்ணியும் ஊற்றிருக்க மாட்டோம், வாலின்றியா வந்து மாட்டிக்கும், போட்டு வளரும். இந்த வளர்ச்சி நம்ம போட்ட விதையை கெடுக்கும். நம்ம கஷ்டப்பட்டு அதுக்கு வேறு கடலையை போட்டு அதுக்கு அதுக்கு வந்து என்னது அதுக்கு செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணுவோம், தண்ணி ஊற்றுவோம். ஆனா இந்த பக்கத்துல தேவையில்லாத இந்த 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 புல்லு, இந்த தேவையில்லாத செடிகள் எல்லாம் தேவையுள்ள காரியத்தினுடைய வளர்ச்சியை கெடுக்கும். ஆமாவா இல்லையா? அப்ப டாக்டர் என்ன பண்ணுவாரு? தேவையில்லாத கொழுப்புவே கட்டு பண்ணு, இது தேவையில்லாத வளர்ச்சி கட் பண்ணுவானா இல்லையா? நம்புற விசுவாசிக்கிறேன், உங்க ஆவிக்குரிய வளர்ச்சி பொருளாதார உயர்வுக்கு தேவையில்லாம சில காரியங்கள் அங்க இங்க எக்ஸ்ட்ரா வளர்ந்து கிடக்குது. எல்லாவற்றையும் பரிசுத்த தெய்வம் சிறந்த மருத்துவராக இருந்து எல்லாவற்றையும் கர்த்தரே சரி செய்து அவைகளை வெட்டி துண்டித்து அவர் அப்புறப்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமா, முதல் விஷயம் ஏன் எடுத்துக்க சொல்றான், எடுத்துங்க அப்படின்றானா, நான் சாகணும் அப்படின்றானா, பயம். பயம், எதை பார்த்தாலுமே பயம். எலியாவுக்கு டைரக்டா சொன்னால யோசேபேலு, யோசேப்பு டைரக்டா போன் பண்ணி சொன்னாலா? நேருக்கு நேரா சொன்ன, எப்படி அவனுக்கு தெரியும் இது? சொல்லுங்க, எப்படி இந்த நியூஸ் அவன் கேள்விப்படுறான்? போன் பண்ணி, டே எலியா, என் கையில மட்டும் மாட்டின ஒரே நசுக்கு சொன்னானா? இந்த ஒரு நியூஸ் அவன் காதல கேட்ட உடனே வைராக்கியம் இருந்தா என்ன சொல்லியிருக்கணும்? முடிஞ்சா தொட்டு பாருன்னு சொல்லியிருக்கணும். என் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அவர் அனுமதி இல்லாம ஒன்றும் நடக்காது, முடிஞ்சா மோதி பாருன்னு சொல்லியிருக்கணும். ஆமாவா இல்லையா? ஆனா இவன் அங்க தொய்ந்து போயிட்டான், ஆவியில தொய்ந்து போயிட்டான். மாம்சத்துல நல்ல பலனா இருக்கிறான், ஆத்துமா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா என்ன ஆயிடுச்சு? ஆவியில ஸ்பிரிட் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அல்லேலூயா. இதுதானே, இதுதான் எலியா செஞ்சிருக்கணும். ஆனா எலியா செஞ்சது என்ன? இந்த துர்ச்செய்தியை கேட்டதுனாலே பயப்படுறாரு. பயப்படக்கூடாது, பயந்து நடுங்குகிறார். ஆனா பரவாயில்ல, கர்த்தர் பார்க்கிறார். பயந்து நடுங்குகிறான். முதல் காரியம், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்வதற்கு அவனுடைய பயம் காரணம். இரண்டாவது என்ன தெரியுமா?
அவன் தனிமையாய் விடப்பட்டிருக்கிறான். தனிமை பிரச்சனை. He was alone. சூரச்செடி கீழ் தனிமையில் இருக்கிறான். அவனை ஆற்றவோ, அவனை தைரியப்படுத்தவோ, அவனை தட்டி கொடுக்கவோ ஒரு தீர்க்கதரிசியும் அருகாமையில் இல்லை. அவனை நேசித்தவர்கள் கூட இல்லை. He was alone. அவனுடைய தனிமை அவனை புலம்ப வைக்கிறது. அவனுடைய தனிமை போதும் கர்த்தாவே ஏன் வாழ வேண்டும் என்று வார்த்தையை உந்த வைக்கிறது. தனிமை. நீங்க அநேக நேரத்தில் எலியாவை போலதான், ஏசப்பா நான் தனிமையா இருக்கிறேன், சில காரியங்களை நினைச்சு பயந்து நடுங்கி இருக்கிறேன், என்னை ஆறுதல் படுத்தவோ, என்னை தேற்றவோ, எனக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லவோ உலகில் எவரும் இல்லை. I am alone, suffering Lord. அநேக காரியத்திலே வலியோடு வேதனையோடு தத்தளிக்கிறேன் என்று சூரச்செடி போல அனுபவம் ஒருவேளை உங்களுக்கு இருக்குமானா கர்த்தர் சொல்றாரு, நான் பரம வைத்திய, வேற எங்கேயும் இல்லை, உன்னோட கூட தான் இருக்கிறேன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், உன் காயங்களை கட்டுவேன், நீ தனிமையான ஆள் அல்ல, உன்னோடு கூட நான் இருக்கிறேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கை விடவும் மாட்டேன்னு சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் பலத்துக்கு இது முடியாது, நான் தனிமையான ஆளு, என் அனுபவத்துக்கு இது முடியாதுன்னு ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். ஏசப்பா சொல்றார், நான் இருக்கவும் கூட, நான் இருக்கவும் கூட நீ ஏன் கலங்குற, நீ ஏன் பயப்படுற, நீ தனியான ஆள் இல்லை, உன் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கல, நீ கதறல, கண்ணீர் வடிக்கிறல, எனக்கு யாரும் இல்லைன்னு தத்தளிக்கிறல, நான் இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. அழைச்சவர் விட்டுருவேனா, அபிஷேகித்தவர் விட்டுருவேனா, தெரிந்து கொண்டு விட்டுருவேனா, நான் சிறந்த வைத்தியர், நான் உன்னை பார்த்துக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப சொல்ற அடுத்த வசனம் வாசிங்க. நித்திரை, நல்லா கவனிங்க. ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் இங்க தான் இருக்கிறீங்க? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இங்க நடக்கிற ஒரு சம்பவத்தை பாருங்க. சூரை செடி கீழே அமர்ந்து பயந்து நடுங்கி திகைத்து கொண்டிருக்கிற எலியாவை பார்த்துட்டு அப்படியே ஆண்டவர் கிராஸ் பண்ணி போல நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவனை தட்டி எழுப்புகிறார். ஹல்லேலூயா. இந்த நம்பரை விசுவாசிக்கிறேன். இந்த கூட்டம் ஏன் தெரியுமா பயந்து நடுங்குகிற, இது நடக்குமா நடக்காது என்று தத்தளிக்கிற உன்னை தட்டி எழுப்புவதற்காகவே இந்த கூட்டத்தை பரிசுத்த தெய்வம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு. இன்னைக்கு ராத்திரி தட்டி எழுப்புகிறாரு. நாமும் கூட இருக்கிறேன். சிறந்த மருத்துவராய் சில காரியங்களை சரி செய்ய முடியாத காரியத்தை உனக்காக நான் சரி செய்வேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வார்த்தையில தட்டி எழுப்புகிறார். ஆவியில ரொம்ப வீக்கா இருக்கிறீங்கள, சில பேர் மாம்சத்துல வீக்கா இருக்கிறீங்கள, சில பேர் ஆத்மாவில ரொம்ப வீக்கா இருக்கிறீங்க. தேவன் நினைத்த அந்த 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 ஸ்ட்ராங் இல்ல. You are so weak. இந்த ராத்திரி ஆண்டவனை தட்டுறாரு, எலும்ப சொல்றாரு. ஹல்லேலூயா. எலும்பு, உன்னை தட்டி எழுப்புகிற தெய்வம். நீ படுத்து உறங்கினது போதும், நீ புலம்பினது போதும், நீ கண்ணீர் வடித்தது போதும். இந்த ராத்திரி உனக்கான ராத்திரி. நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன், உன்னை தட்டி எழுப்புகிறேன். நீ விட்ட கண்ணீருக்கு ஒரு முடிவை கொடுக்க நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். போதும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் தட்டி எழுப்புறார்னா எழுமின்னோம். ஆமென். இப்ப இப்படி கேக்குறேன், ஆண்டவர் தட்டி எழுப்பி ஒரு மகிமையான மருத்துவராய் செயல்பட்ட பிற்பாடு மீண்டும் எங்கேயாவது போதும் கர்த்தாவின்னு சொன்னாரா? இல்ல. முடிவுக்கு வந்துச்சா இல்லையா? இன்னைக்கு இந்த கூட்டம் உங்களுக்கான கூட்டம்.
உங்க புலம்பலை நிறுத்துற கூட்டம், உங்க கண்ணீரை முடிவுக்கு கொண்டு வர கூட்டம், உங்க விசுவாச குறைச்சலை கர்த்தர் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு நிறைய கொண்டு வர ஒரு கூட்டம். இனிமேல் கண்ணீருக்கு நீங்க முடிவு கட்டணும், புலம்பலுக்கு ஒரு முடிவு கட்டணும். இனிமேல் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இனிமேல் நான் புலம்ப மாட்டேன், இனிமேல் போதும் கர்த்தாவேன்னு சொல்ல மாட்டேன், இனிமேல் கர்த்தருக்காக செயல்படுவேன். இனிமேல் வைராக்கியமாய் மீண்டும் அதே நிலைமைக்கு வருவேன். இன்னும் ஜெபிப்பேன், இன்னும் வேதம் வாசிப்பேன், கர்த்தருக்காக வைராக்கியமாய் வீறு கொண்டு எழும்புவேன். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. இந்த வைராக்கியம் இன்னைக்கு ராத்திரி வரட்டும். தட்டி எழுப்புறாரு கர்த்தர். இந்த வார்த்தை உன்னை தட்டி எழுப்புது. போதும், சூரியச்செடி கீழே உட்கார்ந்து புலம்புனது போதும், எழும்புன்னு கர்த்தர் சொல்றாரு. நீ புலம்புவதற்கு அழைச்ச உன்னை, இதற்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்த, போதும் எழும்பு. ஹல்லேலூயா. தட்டி எழுப்பும் போது சுதாரிச்சு கொண்டா ரொம்ப நல்லா இருப்பீங்க. இல்லைன்னா எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பீங்க. தட்டி எழுப்பும் போதே எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடணும். ஒரு வைராக்கியம் வந்துடும், எனக்கு சிறந்த மருத்துவர் இருக்காரு போடா. ஹல்லேலூயா. இப்ப தட்டி எழுப்புன உடனே 2 அசைன்மெண்ட் தராரு. 2 அசைன்மெண்ட் தராரு ஏசப்பா. என்ன தராரு? ஒன்னு, எழுந்திருந்து போஜனம் பண்ணுன்னு சொல்றாரு. 2 அசைன்மெண்ட்டை ஆண்டவர் எலியாவுக்கு தராரு. ஆங்கிலத்தில் இது ரைஸ் அண்ட் ஈட், இதில் ரொம்ப நாளைக்கு கெட் அப் அண்ட் ஈட். அடுத்த மற்ற மொழிபெயர்ப்பெல்லாம் இந்த வார்த்தை போடப்பட்டிருக்குது. சொல்றாரு கெட் அப் அண்ட் ஈட். எலும்பு, அதுக்கப்புறம் சாப்பிடு. எபேசியர்ல ஒரு வார்த்தை இருக்கு, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்போது உன்னை கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். என்ன சொல்றாரு? தட்டி எழுப்பிட்டு, தம்பி எலியா எலும்புடா, ஏன் புலம்புற? புலம்புனது போத, எலும்பு. இப்போ நீ செய்ய வேண்டியது கெட் அப், எலும்பிடு. வேதத்துல யோசுவாவை கொஞ்சம் கவனிங்க. ஆயி பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு போறானுங்க, முதுகை காட்டிட்டு வரானுங்க, தோத்து போயிட்டு வரானுங்க. இப்ப யோசுவா என்ன பண்றாரு? புழுதியை போட்டுக்கொண்டு அழுகுறாரு. ஐயோ, ஏன் இந்த கொடுமை, ஏன் இந்த காரியம் என்று யோசுவா அழும்போது கர்த்தர் சொன்னாரு, ஏன் அழுவுற? ஏன் அழுவுற? நீ ஏன் புழுதியை போட்டுக்கொண்டு அழுவுற? எழும்பி வா, ஆயி பட்டணத்தை இதோ உன் கரத்துல நான் கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? எழும்பு, உனக்கு இருக்கிற பலத்துல எழும்பு, உனக்கு நான் துணையா நிற்கிற எழும்பு. நீ போஜனம் பண்ண வேண்டிய காரியத்தை போஜனம் பண்ண ஆரம்பி. ஹல்லேலூயா. வசனத்தை போஜனம் பண்ணு, ஆவிய போஜனம் பண்ணு, கிருபைகளை போஜனம் பண்ணு, பரிசுத்த வாழ்க்கையை போஜனம் பண்ணு. எதெல்லாம் வாழ்க்கையில மிஸ் பண்ணியோ அதை போஜனம் பண்ண ஆரம்பி. சில நேரத்தில் சில காரியங்களை எடுத்துக்கொண்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. சொல்லுவாங்களா இல்லை டாக்டர்? நீங்க உங்க ரத்தம் ரொம்ப ரொம்ப லோவா இருக்கு, ரத்தம் இல்லைங்க, கண்ணை பார்ப்பாங்க, டார்ச் அடிச்சு பார்ப்பாங்க. உங்க கண்ணெல்லாம் யாரும் அடிச்சு பார்த்துருக்காங்களா? பார்க்கல. நீங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங் உமன் மேன். டாக்டர் கிட்ட போன உடனே நாக்க காட்டு, டார்ச் அடிப்பார். அடுத்து டைரக்டா கண்ணுக்கு போவார், கண்ணை காட்டுன்னு கண்ணில் அடிப்பார். ரத்தம் ரொம்ப வெள்ளையா இருக்கு, ரத்தம் கம்மியா இருக்கு, டானிக் எழுதி கொடுக்குறேன், டானிக்கை சாப்பிடுங்க, ரத்தம் நல்லா வந்துச்சுன்னா உங்களுக்கு. அதான் அடிக்கடி நீங்க வீக்கா இருக்கீங்க, அப்படி கேராகுதுல, ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு. கடைக்கு போய் டிஸ்வாரஞ்சுன்னு ஒன்று இருக்கும், அதை என்ன பண்ணுங்க, வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு டானிக் அப்படி நைட்ல குடிங்க, நல்லா இருக்கும். அப்படியா கொடுப்பாங்களா இல்லையா? ஏன் இதுக்கு சாப்பிட்டா சில பேர் சொல்லுவாங்க டானிக் வேணா, நீங்க இது இந்த பிரச்சனை நீங்க சாப்பிட்டுங்க, இது விட்டமின் சி இருக்கு, இதை போட்டீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடும்.
இந்த இடம் கொஞ்சம் இதுல ப்ராப்ளம் இருக்கு சொல்லுவாங்களா இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சில காரியம் பலமாய் மாறணும்னா சில காரியங்களை போஜனம் பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆனா போஜனம் பண்றது சில நேரத்தில் பாருங்களேன், பாவக்காய் சாப்பிட சொல்லுவாங்க. நல்லா பாவக்காய் ஜூஸ் குடி, நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க, ரத்தம் வர. நம்ம நெல்லிக்காய் சாப்பிட மாட்டோம். இந்த நெல்லிக்காய் இருக்கும் தெரியுமா? கசப்பு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் பேரு. அது சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணாது, மனசு வராது. ஏன்? கசப்பு. ஆனா இன்னொரு நெல்லிக்காய் பிடிக்கும், அரை நெல்லிக்காய். அது அப்படியே கொஞ்சம் உப்பு மிளகாத்தூளை போட்டு நசுக்கி, உப்பு மிளகாத்தூளை போட்டு சாப்பிட்டா அடேங்க அப்பா. நான் ஸ்கூலுக்கு போயிடும்போது எங்க ஆயா இல்லை, அந்த ஸ்கூல் ஆயா அந்த நெல்லிக்காய் விற்பாங்க. அட்வென்டிஸ்ட் ஸ்கூலில் படிக்கும் போது அந்த பாட்டியம்மா கூடையில் இந்த நெல்லிக்காய் மாங்காய் பெத்தை, ஒரு மாங்காய் பெத்தை 25 பைசா அப்போ ஒரு அந்த இது வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன வைப்பாங்க, நெல்லிக்காவை மிளகாத்தூள்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க, புளிக்க வச்சிருப்பாங்க. ஒரு ரூபாய்க்கு ஒரு 5, 6, 10 அப்படி கொடுப்பாங்க. அது நமக்கு என்ன பண்ணும், நம்ம காசு இருந்தால் அது வாங்குவோமா இல்லை இந்த நெல்லிக்காய் வாங்குவோமா? நீ சொல்லுங்களேன், மனசாட்சியை பொறுத்து அரை நெல்லிக்காய் வாங்குவோம். ஏன்னா இது கசப்பு. ஆனா இதுல தான் என்ன டாக்டர் சொல்றாங்க, இது ஒரு ஆப்பிளுக்கு சமங்க, உங்களால ஆப்பிள் அவ்வளவு விலை கொடுத்து வாங்க முடியாது, அதுக்கு பதிலாக இந்த நெல்லிக்காவை சாப்பிடுங்கள், அதுல இருக்கிறது இதுல இருக்கிறதுன்னு. நம்ம இதை வாங்க மாட்டோம். இன்னைக்கு சில நேரத்தில் சில காரியங்களை நம்ம மருத்துவர் யாரு, நம்ம ரட்சகர் இயேசு சொல்லுவாரு, இந்த மருந்தை சாப்பிடு. ஐயோ கசப்பு பிடிக்காது, ஜெபி இதான் ஒரு மருந்து, ஜெபிக்கலாம் முடியாது, சுகமாயிடும். டாக்டர் கிட்ட நம்ம போய் அப்படியே சொன்னா எல்லாமே கேட்டுருவோம். ஆமா, நம்ம டாக்டர் கிட்ட போறோமே, டாக்டர் கிட்ட போவோம், போய் டாக்டர் என்ன எழுதி கொடுக்கிறாரோ அது நல்லதோ கெட்டதோ டாக்டர் சொல்லிட்டாருன்னு அப்படியே செய்வோம். அது கசப்போ இனிப்போ, அது கொஞ்சமோ நிறையமோ, எதையோ ஊத்து உயிர் வாழணும். ஆமாவா இல்லையா? கேட்க மாட்டேன், ஏன் சார், ஏன் டாக்டர்? ஆனா என்ன மாதிரி எல்லாம் கேட்போம், இந்த மாத்திரை எதுக்கு, 4 மாத்திரை கொடுத்துறீங்க, இது எதுக்கு, இது எதுக்கு, இது எதுக்கு, எதுக்கு போடணும், இது ஏன் போடணும், இது போடாம இது போடக்கூடாதா? ஏமா உங்க புருஷத்தோட தாங்க முடியலமான்னு டாக்டர் 2 பேரும் போனோம். ஏன்னா எல்லாமே வாயில போட்டுருவோம், எது கொடுத்தாலும் கேட்போமா இல்லையா, எது கொடுத்தாலும் வாயில போட்டுருவோமா இல்லையா, நமக்கு சுகம் வரணும். அப்ப ஏசப்பா இன்னைக்கு ராத்திரி வேலை சொல்றாரு, நான் மருத்துவராய் உனக்கு செயல்பட வேண்டுமானால் நான் சொல்லுகிற சில மெடிசனை நீ சுகமாக்கப்படுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், நீ போஜனம் பண்ண வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. டாக்டர் சொல்லுவாரு, இதை எடுங்க இதை விடுங்கன்னு. சார் எடுக்கிறதே கஷ்டம், விடுறது ரொம்ப கஷ்டம். ஆமா இல்லையா? சொல்லுவாரு, ஸ்வீட் சாப்பிடாதீங்க, உங்களுக்கு என்ன வந்திருக்குது, சுகர் வந்திருக்குது, எப்பயாவது மோந்து மட்டும் பார்த்துங்க அப்படின்னு. ஆசை வந்தா சும்மா லைட்டா அப்படி வச்சுங்கன்னு. நம்ம சும்மா இருக்க மாட்டோமே, 4 லட்டு அப்பதான் உள்ள போகும். அதுக்கப்புறம் என்ன வருது, சுகர்னு ஹை ஆயிட்டு கண்ணெல்லாம் அப்படி என்ன பண்ணோம், இழுத்துட்டு போகும்போது டாக்டர் சொல்லுவார், அப்பயே சொன்னேன் கேட்டியா, இனிமே பண்ணவே மாட்டேன் டாக்டர். செத்தாலும் லட்டு பக்கம் திரும்பவே. ஏன்? உயிர் பயம், அடிபடும் போது உயிர் பயம் வருதா இல்லையா? அதுக்கு முன்னாடியே கத்த சொல்லுவாரு, நம்ம டாக்டர் சொல்லுவாரு, ஏன்பா இது உன் வாழ்க்கையில விட்டு போகணும்னா, இது நான் சரி பண்ணணும்னா இந்த காரியத்தை நீ உட்கொள்ளணும், இதெல்லாம் விடணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம். அந்த டாக்டர் உலக டாக்டர் வைத்தியர் சொன்னா கேட்போம், நம்ம டாக்டர் சொன்னா சர்ச்சுக்கு வா, பைபிள் வாசி, கர்த்தரோடு இணைந்து, இதெல்லாம் கேட்க மாட்டோம். இன்னைக்கு எது எப்படியோ
என் வாழ்க்கையை அவர் சுகமாக்க விரும்புகிறார். அதற்காக எதை வேணா நான் என்ன பண்ண போறேன்? போஜனம் பண்ண போறேன். அது எனக்கு கடினமா இருந்தாலும் பரவாயில்லை, எதை வேணா விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். என் வாழ்க்கை சுகித்திருக்க வேண்டுமானால், என் வாழ்க்கை நலமா இருக்க வேண்டுமானால், தேவன் வைத்திருக்கிற நோக்கத்திலே, தேவன் வைத்திருக்கிற இடத்திற்கு நான் செல்ல வேண்டுமானால், அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நான் செவி கொடுத்து அவைகளை போஜனம் பண்ணுவதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கையை தட்டி அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் போஜனம் பண்ண சொன்னார்னா நான் போஜனம் பண்ண ஆயத்தம். ஏன்னா எனக்கு சுகம் வேணும். எலியா கிட்ட சொல்ல, எலும்புடா போஜனம் பண்ணிடா. எலும்பி போஜனம் பண்ண. இதுவரை துவண்டு போனது போதும், அங்கலாய்த்தது போதும், கலங்கி நின்னது போதும். உங்களை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில தட்டி எழுப்பி போஜனம் பண்ண வைக்கிறாரு. ஏன் தெரியுமா? ஒன்னே ஒண்ணு, நீ பிரசங்கத்தை முடிக்க விரும்புறேன். நீங்க பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இந்த நான் கொடுக்கிற மருந்த, நான் கொடுக்கிற மெடிசனை நீ போஜனம் பண்ணாவிட்டால் உன்னால் நடக்க முடியாது, செயல்பட முடியாது, தேவன் வைத்து இடத்து கொண்டு போக முடியாது, நகர முடியாது, தேவன் வைத்திருக்கிற வேகமாய் ஓட முடியாது. ஆனா நான் கொடுக்கிற போஜனத்தை சாப்பிட்டனா நீ போக வேண்டிய பிரயாணத்துல நீ சோர்வு அடைய மாட்ட, துவண்டு போக மாட்ட. அந்த இடத்துல போகிற வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் உனக்கு பலனாய், கர்த்தர் துணையாய் இருப்பார் என்பதற்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் உங்களை எழும்ப சொல்றாரு? ஏன் உங்களை தட்டி எழுப்புறாரு? ஏன் போஜனம் பண்ண வைக்கிறாரு? ஏன்னா நீங்க பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்.